வேலை கிடையாதா? இல்ல கூடிய வேலை செஞ்சுக்கிறா. ஆமாண்டா வேலை கிடையாதுன்றாரு. வேலை இல்ல போடா. ஏன் நீ என்ன மட்டும் தெரிஞ்சதுல போய் ஓய்வு எடுத்துக்கிட்டா போடா. ஓய்வு எடுத்துக்கணுமா? ஆமா, ஒரு வாரத்துல லீவு. ஆமா சரி. இந்த பக்கம் தலையை காட்டவே மாட்டேன். இந்த பக்கம் தலையை காட்டக்கூடாது. காட்டவே மாட்டேன். ஆமா போ போய் தொலைஞ்சு. அழைத்த காரணம் என்ன? யாரு அம்மா கூப்பிட்டீங்க? இல்லடா ஆமா நீ கூப்பிடலையா? நான் எப்போது அழைக்கணும் அப்பதான் வரணும். நான் கொள்ளை அடித்தேன். ஒரு வாரத்தை லீவ் விட்டுக்கிறீங்களா? எனக்கு தருவீங்களா? அது இல்லாம என்னால இருக்கும். எப்படி அது வேணுமா? ரெடியா இருக்குது. ரெடியா இருக்குது. வச்சுக்கீங்களா? இருக்குதா? ஒரு வாரத்துக்கு இருக்குதா? ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டீங்களா? எனக்கு சம்பளம் விடுமுறை கொடுத்து சம்பளமும் கொடுக்கணுமா உனக்கு? ஆமா, சம்பளம் ஒரு பொழுதும் கொடுக்க முடியாதுடா. போக முடியாது. விடுமுறையும் கொடுக்கணும், உனக்கு சம்பளமும் கொடுக்கணும், சம்பளத்தையும் கொடுக்கணும், விடுமுறையும் கொடுக்கணும். வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்து போடலாம். கொள்ளை அடித்தேன். உண்மைதான். நான் திருடினேன். உண்மைதான். அந்த நகையெல்லாம் உனக்கு நான் அளித்திருக்கிறேன். உண்மைதான். அதை பார்ப்பதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். அப்படியா? அழகு பார்க்க வேண்டும். அழகு பார்க்க வேண்டும். போட்டிருக்கிற நகை அழகாக இருக்கிறதா? உண்மைதான். இல்லையா என்பது நான் சந்தேகமாக இருக்கிறேன். உண்மைதான். அழகாக இருக்கிறதா? உண்மைதான். இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கின்றது? பூஜைக்கு வந்த இருந்தாலும் நம்முடைய மகனை பார்க்க வேண்டும், அவனை அழைக்க வேண்டும். ஆமாம், எனக்கு வயதாகிவிட்டது. உண்மைதான். நான் செய்ததால் அவன் தான் செய்ய வேண்டும். அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். புறப்பட்டு வாருங்கள். இதுவெல்லாம் வாடிக்கை வண்டி வாடுகிறது.
பல வழி கடந்த மக்களை மறந்த மனிதனுக்கு மனிதனாய் பிறந்து விட்டால் மன்னிக்க புழுவுக்கு மீன்கள் ஆசை, மீனுக்கு மனிதர்கள் ஆசை, அந்த புழுவுக்கு மனிதர்கள் ஆசை. அப்படி ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவரா அறுவடி ஓடு மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணில் வாழையிடம் தோன்றுகே அச்சிலார் தோன்றலில் தோன்றாமை நன்றி என்ற வள்ளுவரின் வாய்த்தல் வருகின்ற இந்த கலியுடன் சாலக்கூடிய மா மன்னனுக்கு மகனாக பிறந்து கல்வி காத்தார் எவ்வித புரியமில்லாமல் சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றே அயல் நாடு சென்று ஆய கலைகளை கட்டுப்பிடித்து ஓடி வந்தே சாத்தியனாது வரும்படி என் தமிழ்நாடே சென்று வருவது தெரிகிறது. ஆஹா, இந்த நாட்டை பசுப்படுத்தி தமிழில் வடிதாமல் ஒரே ஒரு பக்கம் மலையாளத்திற்கின்றார். என் நாடு எவ்வளவு அழகாக இருந்தாலும் என் நாட்டு கொடுப்பது என் நண்பன் பார்க்க விடவா நண்பா. ஓடி வாங்கடே நமக்கு பின்னாடி
ஆமா, ஏதோ ஒரு பாலைவனத்தை விதானப்படுத்தி எனக்கு துணியாக நீ நல்லவா ஆமா. நீ நான் வந்ததே சரி நீ வந்துட்ட உன் தம்பி எங்க தம்பியை விட்டு உன் தம்பி வருவான்டா அதே நொந்து கொண்டு போய் வரேன். டேய் அதெல்லாம் வேண்டாம் உன் தம்பி எங்க தம்பி வரா டேய் வரடா என்ன எஜமா தம்பியை விட்டா நீ நான் எல்லாம் மூவர் விளையாடினோம்ல ஆமா என்ன ஒரு நேரத்திலே 2ஆம் வகுப்பு படிக்கப்படுது ஆட்டங்களை குளிக்கப்படுது ஆமா நம்முடைய ஆடைகளை வச்சு கண்டது அந்த நேரத்திலே ஒரே ஆடை மூவரும் ஒன்றாக போனோம்ல ஆமா அன்றில் இன்று வரை மூவர நண்பர் தானே ஆமா ஒன்னதான் கொஞ்சம் பெரியவன் அவன் நான் ஏம்மா? நீ யாரு அந்த நண்பன் தானே இரு 3வது வகுப்பு போற இது 3வது வகுப்பு டேய் இப்போது அயல்நாடு சென்று ஆயல் கலை முடித்து வந்தேன் எந்த ஊரு போனாலும் 3வது வகுப்பு இல்ல 3 போட்டிருக்காங்களே அவன் டேய் இப்ப கூட ஜெகதீசன் பிஏ தான் பேஸ்புக் ஐடி இருந்து ஆமா ஜெகதீசன் பிஏ தான் அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் அது வேற ஓட்டோம் நன்றாக படிச்சுட்டோம் ஊரோட செஞ்சுட்டோம் ஆத்தாயா நம் நாட்டை நான் மறக்கப்படுது ஆமா பசுமையில் இருக்கவே இல்லை ஆயுத கருவமா தெரிந்தது இன்று நான் வரும்படுது பச்சை பசுமை இருக்கிறது இந்த நாட்டை பார்த்தால் எவ்வளவு தெரியுமா எப்படி எப்படி தெரியுமா எப்படி பாடு அடிவா ஆடிவா ஆடிவா ஓடிவா ஆடிவா ஆடிவா ஆனந்த் பிறந்தவர் ஆடிவா உங்கள் தீரத்திருந்தபடி பாடிவா ஆடிவா 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 நாட்டை பார்த்து விட்டோம் ஆமா நகரத்தை பார்த்து விட்டோம் நம் மக்களை பார்த்து விட்டோம் இப்போது என் தாய் தந்தையோட தங்கைகள் அனைவரும் வந்திருக்காங்க ஆமா எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அடிச்ச பார்த்து யாரு தாய் தந்தை